Hi everyone, welcome to our channel ABJ Sedwin. So today topic இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள். ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் இந்த டாபிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மெயினாக வந்து 15 கொஸ்டின் எடுத்திருக்கேன். 15 கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஷனுக்குமே நான் வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து 60 கொஸ்டின், அதற்கான ஆன்சர் உங்களுக்கு இந்த செஷனில் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ கிளாஸ்க்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். இன்றைய சிந்தனைகள்: வாழ்க்கையில் தகுதி உள்ளவனை காட்டிலும் தன்னம்பிக்கை உள்ளவனை வெற்றி பெறுகிறான். ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற அனைவர்களுக்குமே செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். ஸோ மெயினாக நம்முடைய இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள். ஸோ பகுதி 3 என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவின் மாக்குன காட்டா, அதாவது இந்திய அரசியலமைப்பின் மகா சாசனம் என்று பார்ட் 3 தான் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நியாயமான அடிப்படை உரிமைகள் எங்கேருந்து எடுத்துக்கலாம், நம்முடைய யுனைடெட் ஸ்டேட் அமெரிக்காவில் தான் நம்மளுடைய இந்த அடிப்படை உரிமைகள் எடுத்திருக்காங்க. ஸோ மெயினாக நம்முடைய இந்திய அரசியலமைப்பில் எத்தனை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஸோ அதற்கான ஆர்டிக்கல் 14 to 18. ஸோ ரைட் டு ஃப்ரீடம் ஆர்டிக்கல் 19 to 22. ஸோ ரைட் டு அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளோடேஷன் ஆர்டிக்கல் 23 to 24. ஸோ ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் ஆர்டிக்கல் 25 to 28. ஃபிஃப்த் ஒன், கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் ஆர்டிக்கல் 29 to 30. ஸோ லாஸ்ட் ஒன், த ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ் ஆர்டிக்கல் 32. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்தியன் கான்ஸ்டியூஷனில் தற்பொழுது 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது. ஸோ இதை பார்த்தா நம்ம இந்த கொஸ்டினில் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் நம்மளுடைய வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் மொத்தம் எத்தனை? ஆப்ஷன் ஏ 4, பி 5, சி 6, டி 7. ஸோ ஆன்சர் சி தான் ரைட். 6 அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா சமத்துவ உரிமை, சுதந்திரத்திற்கான உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, மத சுதந்திரத்திற்கான உரிமை, கலாச்சார மற்றும் கல்விகள் உரிமை, அரசியலமைப்பு தீர்வுக்கான உரிமை. ஸோ இந்த 6 உரிமை தான் நம்முடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ ஆன்சர் சி தான் ரைட். செகண்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் பின்வரும் சரத்து தீண்டாமை ஒழிப்பது எது? ஏ சரத்து 15, பி சரத்து 16, சி சரத்து 17, டி சரத்து 18. ஸோ ஆன்சர் சி தான் ரைட். நம்முடைய அன்டச்சபிலிட்டி, ஸோ அபாலிஷ் தி அன்டச்சபிலிட்டி பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆர்டிக்கல் 17. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா நம்முடைய தீண்டாமை குற்றங்கள் சட்டம் 1955ஆம் ஆண்டு நம்முடைய கான்ஸ்டியூஷனை எழுதினாங்க. அதை மறுபடியும் என்ன பண்ணாங்க, தீண்டாமை குற்றம் என்பதற்கு என்ன பண்ணாங்க, சிவில் பாதுகாப்பு உரிமைகள் சட்டம். எந்த சட்ட திருத்தத்தின் மூலம்னா 42வது சட்ட திருத்தம் 1976ஆம் ஆண்டு என்ன பண்ணாங்க, அதை சிவில் பாதுகாப்பு உரிமைகள் சட்டமாக என்ன பண்ணாங்க, சட்ட திருத்தம் பண்ணாங்க. ஸோ 1955 வரைக்கும் என்னதுன்னா தீண்டாமை ஒரு குற்றம். நம்மளுடைய ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜில் தீண்டாமை ஒரு குற்றம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை மறுபடியும் என்ன பண்ணாங்க, 42வது சட்ட திருத்தம் 1976ஆம் ஆண்டு சிவில் பாதுகாப்பு உரிமைகள் சட்டம் என்ற அதை சட்ட திருத்தம் பண்ணாங்க. ஸோ ஆன்சர் சி தான் ரைட். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 15, மதத்தின் அடிப்படையில் பாகுபாடு காண்பது தடை செய்யப்பட்டுள்ளது. இனம், ஜாதி, பாலினம் அல்லது பிறந்த இடம் அடிப்படையில் வந்து பாகுபாடு காட்டக்கூடாது. ஸோ ஆர்டிக்கல் 16 பார்த்தீங்கன்னா பொது வேலை வாய்ப்பு விஷயங்களில் வாய்ப்பு சமத்துவம். ஸோ நம்முடைய கவர்மெண்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க வேண்டும். ஆர்டிக்கல் 18, அதாவது பட்டங்களை தடை செய்தல். ஸோ அபாலிஷ் தி டைட்டில்ஸ். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்தியாவில் முதல்ல பார்த்தீங்கன்னா மகாராஜா, ராஜ் பகதூர், ஸோ மற்றும் ராய் சாஹேப் மற்றும் திவான் பகதூர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பட்டங்கள். ஸோ இதை என்ன பண்ணியிருக்காங்க, நம்முடைய அரசியலமைப்பில் தடை பண்ணியிருக்காங்க. மெயினாக நம்முடைய எஜுகேஷனல் டாக்டரேட் பட்டம், ஸோ இதன் அடிப்படையில் கொடுக்கலாம். ஆனால் அதே மாதிரி இராணுவ அதிகாரங்கள் பார்த்தீங்கன்னா கபில்தார், சுபேதார், ஸோ இப்படி ஒரு பட்டங்கள் கொடுப்பாங்க, அதுவும் அக்ரிமெண்ட். மெயினாக பார்த்தீங்கன்னா நம்முடைய பத்ம விருது, பத்ம பூஷன், ஸோ இந்த விருதுனா வந்து நம்முடைய இந்திய அரசாங்கம் கொடுக்கலாம். ஆனால் ஒரு இண்டிவிஜுவலுக்கு
மகாராஜா, ராஜ் பகதூர் இந்த மாதிரி பட்டங்கள் வந்து அவங்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளது. அதற்கான ஆர்டிகல் 18. ஸோ செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் சி தான் ரைட். தேர்ட் கொஸ்டின், ஹவு many சரத்து 19 சுதந்திர உரிமை மூலம் எத்தனை சுதந்திரங்கள் உத்தரவாதம் அளிக்கப்படுகின்றன? ஆன்சர் ஏ 3, பி 4, சி 5 and டி 6. ஸோ ஆன்சர் டி தான் ரைட். 6 சுதந்திர உரிமைகள் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், பேச்சு மற்றும் சுதந்திரத்திற்கான உரிமை, அமைதியாகவும் ஆயுதமின்றி கூடுவதற்கான உரிமை, சங்கங்கள் மற்றும் தொழிற்சாரங்கள் அல்லது கூட்டுறவு சங்கங்கள் உருவாக்குவதற்கான உரிமை. ஃபோர்த் ஒன் பாருங்க, இந்தியாவின் பகுதி முழுவதும் சுதந்திரமாக செல்ல உரிமை. ஃபிஃப்த், இந்தியாவின் எந்த பகுதியிலும் வசிப்பதற்கு குடியேற்றுவதற்கும் ஆன உரிமை. லாஸ்ட் ஒன், எந்த ஒரு தொழிலையும் செய்ய அல்லது எந்த ஒரு தொழிலையும் மேற்கொள்ளும் உரிமை, வர்த்தகம் மற்றும் வணிகம். இந்த 6 உரிமைகள் தான் நம்முடைய சுதந்திரத்திற்கான உரிமை. ஸோ ஆன்சர் டி தான் ரைட். ஃபோர்த் கொஸ்டின், இலவச கல்விக்கான உரிமையை உச்சநீதிமன்றம் பின்வரும் எந்த உரிமைகளில் கூறுகிறது? ஆப்ஷன் ஏ வாழ்க்கைக்கான உரிமை, பி சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சி பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரத்திற்கான உரிமை, டி கலாச்சார மற்றும் கல்விக்கான உரிமை. ஸோ ஆன்சர் ஏ தான் ரைட், வாழ்க்கைக்கான உரிமை. ஸோ ஒவ்வொரு மனிதனுக்கும் கண்டிப்பா இலவச கல்வி, கல்வி என்பது ஒரு அடிப்படை உரிமைன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் பார்த்தீங்கன்னா அது வாழ்வுக்கான உரிமை. ஸோ ரைட் டு லைஃப் என்று சொல்லியிருக்காங்க. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆர்டிகல் 21A தொடக்க கல்வி உரிமை, அதாவது 6 வயதிலிருந்து 14 வயது உள்ள குழந்தைகளுக்கு கட்டாய இலவச கல்வி கொடுக்க வேண்டும் என்று ஒரு சட்ட திருத்தம் பண்ணாங்க. ஸோ ஆர்டிகல் 45 சரத்து 45 பார்த்தீங்கன்னா குழந்தை பருவ பராமரிப்பு மற்றும் கல்விக்கான ஏற்பாடு 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு. ஸோ 6 வயதுப்பட்ட குழந்தைகளுக்கு அவங்களுக்கு என்ன கட்டாய கல்வி கொடுக்க வேண்டும் என்று ஆர்டிகல் 45ல சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபோர்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏ தான் ரைட். ஃபிஃப்த் கொஸ்டின், அரசியலமைப்பு தீர்வுக்கான உரிமை இந்திய குடிமக்கள் இந்திய அரசாங்கத்திற்கு யாருக்கு எதிராக தங்கள் உரிமைக்காக நிற்க அனுமதிக்கிறது? எந்த சரத்து சொல்லுகிறது? ஸோ ஏ சரத்து 31, பி சரத்து 32, சி சரத்து 33, டி சரத்து 34. ஸோ ஆன்சர் பி தான் ரைட். சரத்து 32 கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ். ஸோ ஆர்டிகல் 32 தான் சொல்லுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆப்ஷன் ஏ பாருங்க, சரத்து 31 கட்டாய சொத்து கையகப்படுத்துதல். ஆப்ஷன் சி பாருங்க, சரத்து 33 இராணுவ மற்றும் புலனாய்வு அடிப்படை உரிமைகளை மாற்றி அமைப்பதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்குன்னா நம்முடைய பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கு. ஸோ இராணுவம் மற்றும் புலனாய்வு துறை அந்த பெர்சனுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அடிப்படை உரிமைகளை மாற்றி அமைப்பதற்கான அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா நம்முடைய பாராளுமன்றத்திற்கு இருக்கு. ஸோ ஆப்ஷன் டி பாருங்க, சரத்து 34. ஸோ இராணுவ சட்டம் இருக்கும்போது அடிப்படை உரிமைகள் மீதான கட்டுப்பாடுகள் எந்த பகுதியிலையும் கட்டாயப்படுத்தலாம் என்பது ஆர்டிகல் 34. ஸோ ஆன்சர் பி தான் ரைட். சிக்ஸ்த் கொஸ்டின், சொத்துரிமை என்பது ஒரு அடிப்படை உரிமையிலிருந்து சாதாரண உரிமையாக மாற்றப்பட்டது. இதன் மூலம் இந்திய அரசியலமைப்பின் பின்வரும் திருத்தங்களில் எது? ஏ 42வது சட்ட திருத்தம், பி 46வது சட்ட திருத்தம், சி 44வது சட்ட திருத்தம், டி 48வது சட்ட திருத்தம். ஸோ சிக்ஸ்த் கொஸ்டின் ஆன்சர் சி தான் ரைட், 44வது சட்ட திருத்தம். ஸோ 1978. ஸோ 1978 44வது சட்ட திருத்தம் என்ன பண்ணாங்க, நம்மளுடைய அடிப்படை உரிமையிலிருந்து என்ன பண்ணாங்க, நம்மளுடைய சொத்துரிமை அதை என்ன பண்ணாங்க நீக்கினாங்க. ஸோ 1978 முன்னாடி வரைக்கும் நம்முடைய சொத்துரிமை என்ன அடிப்படை உரிமையில் இருந்துச்சு, 19(1)Fல இருந்துச்சு. அதை 44வது சட்ட திருத்தம் 1978 என்ன பண்ணாங்க 30A வந்து சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ அதை என்ன பார்ட்டில் செஞ்சாங்கன்னா பகுதி 12ல போய் ஆட் பண்ணாங்க. ஸோ 44வது சட்ட திருத்தம் 1978ஆம் ஆண்டு நம்மளுடைய சொத்துரிமை என்ன பண்ணாங்க அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கி அதை சாதாரண உரிமையாக 300Aல சேஞ்ச் பண்ணாங்க. அதை எந்த பகுதியில் இணைச்சாங்கன்னா
பகுதி 12ல இணைச்சாங்க. ஸோ ஆன்சர் சி தான் ரைட். 7th கொஸ்டின், குழந்தைகள் இலவச மற்றும் கட்டாய கல்வி சட்டத்தின் பின்வரும் பிரிவுகள் எது? ஏ ஆர்டிகல் 21A, பி ஆர்டிகல் 24, பி ஆர்டிகல் 23, டி ஆர்டிகல் 27. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ தான் ரைட். ஆர்டிகல் 21A நம்முடைய 6 வயதிலிருந்து 14 வயது உள்ள குழந்தைகளுக்கு கட்டாய இலவச கல்வி கொடுக்க வேண்டும் என்று ஒரு சட்ட திருத்தம் பண்ணாங்க. ஸோ அதற்கான சட்ட திருத்தம் மெயினாக பாருங்க, அரசு இலவசமாக கட்டாயமாகவும் வழங்க வேண்டும் 6 முதல் 14 வயது உள்ள குழந்தைகளுக்கு. ஸோ அனைத்து குழந்தைகளுக்கும் கல்வி, அதாவது 86வது சட்ட திருத்தம், அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2002 ஆண்டு என்ன பண்ணாங்க, இந்த சட்ட திருத்தத்தை 21A வந்து ஆட் பண்ணாங்க இங்கே ஃபண்டமெண்டல் ரைட்ஸில். ஸோ ஆன்சர் ஏ தான் ரைட். ஸோ ஆப்ஷன் பி பாருங்க, ஆர்டிகல் 24 தொழிற்சாலைகளில் குழந்தைகளுக்கு வேலை வழங்க தடை விதித்துள்ளது. ஸோ தொழிற்சாலைகள் ஃபேக்டரியில் பார்த்தீங்கன்னா நம்முடைய குழந்தைகள் வேலை செய்வதற்கான தடை சட்டம் ஆர்டிகல் 24. ஸோ ஆர்டிகல் 23 கட்டாயம் மற்றும் ஊதியமின்றி உழைப்பு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டாயமின்றி ஒரு குழந்தையவோ பெண்களை பார்த்தீங்கன்னா அவங்கள இழிவுபடுத்தும் வேலையில் பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி ஊதியமின்றி அவங்கள வேலைக்கு நிறுத்தக்கூடாது, மாதிரி பிச்சை எடுக்க வைக்கக்கூடாது, பெக்கர் முறையை வந்து பின்பற்றக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இங்கே ஆர்டிகல் 23. ஸோ ஆர்டிகல் 27 சமயத்திற்கு வரி விதிப்பை தடை செய்யும் சரத்து. ஸோ சரத்து 20 என்ன சொல்லுதுன்னா, சமயத்திற்கான வரி விதிப்பு டேக்ஸ் வந்து அவங்களுக்கு விதிக்கக்கூடாது என்பதை சொல்கிறோம் சரத்து ஆர்டிகல் 27. ஸோ ஆன்சர் ஏ தான் ரைட் 7th கொஸ்டினுக்கு. 8th கொஸ்டின், சுரண்டலுக்கு எதிரான உரிமைகளில் பின்வரும் சரத்து எது? ஏ சரத்து 14 to 18, பி சரத்து 19 to 22, சி சரத்து 29 to 30, டி சரத்து 23 to 24. ஸோ ஆன்சர் டி தான் ரைட். சரத்து 23 to 24 சுரண்டலுக்கு எதிரான உரிமை. ஸோ ரைட் டு அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளோடேஷன். ஸோ ஆன்சர் டி தான் ரைட். ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்க, சரத்து 14 to 18 சமத்துவதற்கான உரிமை, சரத்து 19 to 22 சுதந்திரத்திற்கான உரிமை, சரத்து 29 to 30 கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமை. ஸோ ஆன்சர் 8th கொஸ்டினுக்கு டி தான் ரைட். 9th கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் சரத்து 25, 22 தொடர்புடையது. ஏ சுதந்திர உரிமை, பி சமத்துவ உரிமை, சி மத சுதந்திரம், டி அரசியலுக்கு தீர்வு காணும் உரிமை. ஸோ அரசியலமைப்பு தீர்வு காணும் உரிமை. 9th கொஸ்டின் ஆன்சர் சி தான் ரைட். மத சுதந்திரம், மத சுதந்திரத்திற்கான உரிமை ஆர்டிகல் 25 to 28. ஸோ ஆன்சர் சி தான் ரைட். 10th கொஸ்டின், நமது அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகளை சேர்ப்பதற்கான யோசனை பின்வருவற்றில் எந்த குழு ஆதரித்தது? ஏ சூராஜ் மசோதா 1895, பி நேரு குழு அறிக்கை 1928, சி சைமன் கமிஷன் 1987, டி சப்ரு குழு அறிக்கை 1945. ஸோ 20 கொஸ்டின் ஆன்சர் டி தான் ரைட். நம்முடைய அரசியலமைப்பு அடிப்படை உரிமைகளை சேர்ப்பதற்கான யோசனை எந்த கமிட்டி சொன்னாங்கன்னா சப்ரு கமிட்டி ரிப்போர்ட் 1945. ஸோ ஆன்சர் டி தான் ரைட். 11th கொஸ்டின், பின்வரும் அடிப்படை உரிமைகளில் எது இந்திய குடிமக்களுக்கு கிடைக்கிறது ஆனால் வெளிநாட்டினருக்கு கிடைக்காது? ஏ கருத்து சுதந்திரம் மற்றும் பேச்சு சுதந்திரம், டி சட்டத்தின் முன் சமத்துவம், சி வாழ்க்கை மற்றும் சுதந்திரத்தின் பாதுகாப்பு, டி மேற்கூறு எதுவும் இல்லை. ஸோ ஆன்சர் ஏ தான் ரைட். கருத்து சுதந்திரம் மற்றும் பேச்சு சுதந்திரம், ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அண்ட் ஸ்பீச், இது ரெண்டு தான் நம்முடைய இந்தியன் சிட்டிசனுக்கு உகந்த ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஆனால் ஃபாரினருக்கு இது கிடைக்காது. ஸோ பட் நாட் டு ஃபாரினர்ஸ்க்கு வந்து இந்த அடிப்படை உரிமைகள் வந்து மறுக்கப்படுது. ஸோ ஆன்சர் ஏ தான் ரைட். 12th கொஸ்டின், குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமையை கூறும் சரத்து எது? ஏ சரத்து 20, பி சரத்து 19, சி சரத்து 21, டி சரத்து 22. ஸோ 12th கொஸ்டின் ஆன்சர் ஏ தான் ரைட். சரத்து 20. ஸோ அதான் குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கான அடிப்படை உரிமை. ஸோ மெயின் என்ன சொல்றாங்கன்னா, ஸோ நோ எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ லா. மெயின் என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு அந்த தண்டனை வழங்கும் போது
கரண்ட்ல என்ன சட்டம் இருக்கோ அதன் அடிப்படையில் தான் ஒருத்தவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். அதற்கு முன்னாடி உள்ள சட்டங்கள் அடிப்படையில் வந்து தண்டனை கொடுக்கக்கூடாது. ஸோ அது பாருங்கன்னா நோ டபுள் ஜோஃபர்ட்ரி. ஸோ இது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஒருத்தவங்களை கைது பண்ணிட்டு அவங்களுக்கு சட்டத்தின் அடிப்படையில் ஒரு தடவை அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட சட்டங்களை யூஸ் பண்ணி அவங்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடாது. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நோ செல்ஃப் இன்கிரிமினேஷன். ஒருத்தவங்களை கைது பண்ணிட்டா அவங்களையே சாட்சியாக பயன்படுத்தக்கூடாது. ஸோ செல்ஃப் இன்கிரிமினேஷன் என்னன்னா, ஒருத்தவங்களை தனக்கு எதிராக தானே வந்து சாட்சி அளிப்பதற்கான உரிமை மறுக்கப்படுது. ஸோ இது மூணுமே பார்த்தீங்கன்னா நம்முடைய சரத்து 20 வந்து சொல்றாங்க. ஸோ குற்றம் சட்டப்படும் நபருக்கான உரிமை பார்த்தீங்கன்னா இந்த மூணுமே அவங்களுக்கான உரிமை. ஸோ ஆன்சர் ஏதா ரைட். 13 கொஸ்டின், அடிப்படை உரிமைகளை மீறுமாறு சட்டம் இயற்றினால் எது செல்லாது என கூறும் சரத்தியது? ஸோ அது செல்லாது என கூறும் சரத்தியதுன்னா ஏ ஆர்டிகல் 13, பி ஆர்டிகல் 14, சி ஆர்டிகல் 15(4), டி ஆர்டிகல் 15(5). ஸோ ஆன்சர் ஏதா ரைட். ஆர்டிகல் 13 அடிப்படை உரிமைகள் மீறுமாறு ஒரு சட்டம் எழுதப்பட்டால் அதை செல்லாது என்று கூறும் சரத்து நம்முடைய சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கு. யாருக்கு இருக்கு? நம்முடைய சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கு. ஸோ அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் நம்மளுடைய உச்ச நீதிமன்றம். ஸோ ஆப்ஷன் பி பாருங்க, ஆர்டிகல் 14 சட்டத்தின் முன் சமத்துவம். ஆப்ஷன் சி ஆர்டிகல் 15(4) பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் கல்வியில் பின்தங்கிய மக்களுக்கு தனி சலுகை அளிக்க வேண்டும் என்று எந்த சட்டத்தை திருத்தம்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் சட்ட திருத்தம் 1951 என்ன பண்ணியிருக்காங்க, சமுதாயத்தில் பின்தங்கிய அதாவது ஷெட்யூல்ஸ் கேஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் பேக்வர்ட் கிளாஸ் இவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தனி சலுகை அளிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 15(4). ஸோ ஆர்டிகல் 15(5) ஆப்ஷன் டி பாருங்க, கல்வி நிறுவனங்களில் சமுதாயத்தில் கல்வியில் பின்தங்கிய மக்களுக்கு தனி சலுகை. ஸோ அந்த எந்த சட்ட திருத்தமும் ஆட் பண்ணியிருக்காங்கன்னா 93வது சட்ட திருத்தம் 2005 என்ன பண்ணியிருக்காங்க, இதை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ கல்வி மற்றும் சமுதாயத்தில் பின்தங்கிய வகுப்பினருக்கு கல்வி நிறுவனங்களில் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஒரு தனி சலுகை அளிக்க வேண்டும் என்று நம்முடைய ஆர்டிகல் 15(5)ல சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஏதா ரைட். 14 கொஸ்டின், தடுப்பு காவலில் 3 மாதம் இருந்ததை 2 மாதமாக குறைத்த சட்ட திருத்தம் எது? ஏ 86வது சட்ட திருத்தம், பி 44வது சட்ட திருத்தம், சி 97வது சட்ட திருத்தம், டி 42வது சட்ட திருத்தம். ஸோ 14 கொஸ்டின் ஆன்சர் பி தான் ரைட். 44வது சட்ட திருத்தம் 1978. ஸோ 44வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 தான் நம்மளுடைய தடுப்பு காவல். அது என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் 3 மாதம் தான் இருந்தது, அதில் என்ன பண்ணாங்க 2 மாதமாக குறைச்சாங்க. ஸோ ஆன்சர் பி தான் ரைட். 15 கொஸ்டின், அரசியலமைப்பின் ஆன்மா என்று டாக்டர் அம்பேத்கர் எந்த சரத்தை கூறுகிறார்? ஏ சரத்து 29, பி சரத்து 20, சி சரத்து 31, டி சரத்து 32. ஸோ ஆன்சர் டி தான் ரைட், சரத்து 32. ஸோ மீனா அதை எதுக்கு அப்படி சொல்றாங்கன்னா, அரசியலமைப்பின் ஆன்மாம் என்று ஆர்டிகல் 32 டாக்டர் அம்பேத்கர் எதுக்கு சொல்றாங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஒரு இந்தியன் சிட்டிசனுக்கு மறுக்கப்படும் போது நீங்க டைரக்டா எங்கே போகலாம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். ஸோ அதற்கான ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 32. சப்போஸ் நீங்க ஹை கோர்ட்டுக்கும் போகலாம். எங்கே போகலாம், நீங்க ஹை கோர்ட் உயர் நீதிமன்றத்திற்கும் போகலாம். ஸோ அதற்கான ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 226. ஸோ இந்த 2 ஆர்டிகல் அடிப்படை நீங்க பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் உங்களுக்கு மறுக்கப்பட்டது அப்படின்னு நீங்க ஒரு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம், நீங்க கோர்ட்ல போய் கேஸ் கொடுக்கலாம். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நீதி பேராண்மை வழங்கும் அதிகாரம் சுப்ரீம் கோர்ட்டோட ஹை கோர்ட்டுக்கு அதிகமான அதிகாரங்கள் இருக்கு. ஸோ அது பரந்த அதிகாரமாக இருக்கு. ஏன் சொல்றாங்கன்னா, நீங்க சாதாரண சட்டம் மறுக்கப்பட்டாலும் நீங்க சுப்ரீம் கோர்ட்டை விட ஹை கோர்ட்ல போய் நீங்க கேஸ் கொடுக்கலாம். அதற்கான ஆர்டிகல் 226. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மறுத்தா மட்டும்தான் நீங்க ஆர்டிகல் 32 பயன்படுத்த முடியும். ஆனால் ஹை கோர்ட்ல பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 226 யூஸ் பண்ணி நீங்க சாதாரண உரிமைகள் மறுக்கப்பட்டாலும் நீங்க ஹை கோர்ட்டுக்கு போகலாம், உயர் நீதிமன்றத்திற்கு நீங்க போகலாம். ஸோ அப்ப சுப்ரீம் கோர்ட்டோட ஹை கோர்ட்டுடைய அதிகாரம் எப்படி இருக்கு, நீதி பேராண்மை அதிகாரம் அதிகமாக பறந்துருது இருக்கு. ஸோ ஆன்சர் டி தான் ரைட்.
ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல் த பெஸ்ட். ஸோ மெயினாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஏபிஜே ஷெட்வின். மெயினாக நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க, எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, மற்றும் ஆர்ஆர்பி, என்டிபிசி, ஸோ டிஎன்இபி அசஸர் என்ற ஒரு எக்ஸாமு வரப்போகுது. ஸோ டிஎன்பிசி குரூப் 2 வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கால்ஃபர் பண்ண போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல் த பெஸ்ட்.